ChatGPTல வந்திருக்க ஒரு புது அப்டேட்ட நம்மள 90% பேர் ஒரு சாதாரண ஃபீச்சர்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில நம்ம கண்டுக்கு தெரியாம ஒரு பெரிய அமைதியான புரட்சியே நடந்துட்டு இருக்கு. இது நம்ம இன்டர்நெட்டையும் நம்ம போன்ஸையும் யூஸ் பண்ற விதத்தையே மொத்தமா மாத்த போகுது. சோ இந்த மாற்றம் ஏன் இவ்வளவு முக்கியம்? இதனால டெக் உலகத்துல என்ன பெரிய போர் நடக்க போகுது? கடைசியா ஒரு யூசரா உங்களுக்கு இதுல என்ன வாய்ப்பு, என்ன ஆபத்து இருக்கு? எல்லாத்தையும் ஆழமா பார்க்கலாம். எப்பவாச்சும் உங்க போனை பார்த்து அப்பா எத்தனை ஆப்ஸ் இருக்குன்னு சலிப்பா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? போட்டோ எடிட் பண்ண ஒண்ணு, சாப்பாடு ஆர்டர் பண்ண இன்னொன்னு, பாட்டு கேட்க வேற ஒண்ணுன்னு நம்ம போனே ஒரு ஆப் குப்பை மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? கரெக்டா இந்த ஆப் குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் ஓப்பன்ஏஐயோட இந்த புது அப்டேட்டோட முதல் 800 மில்லியன், அதாவது 80 கோடி பேர் ஒவ்வொரு வாரமும். யோசிச்சு பாருங்க, இது கிட்டத்தட்ட ஐரோப்பா கண்டத்தோட மொத்த மக்கள் தொகைக்கு சமம். இவ்ளோ பெரிய யூசர் பேஸ்ல ஒரு சின்ன மாற்றம் செஞ்சா கூட அதோட தாக்கம் உலக அளவுல ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா இப்போ ஓப்பன்ஏஐ செஞ்சிருக்கிறது ஒரு சின்ன மாற்றம் இல்ல, ஒரு பெரிய பாய்ச்சல். ஓப்பன்ஏஐ சிஇஓ சாம் ஆல்ட்மேனோட இந்த ஒரு வரியே அவங்களோட மொத்த பிளானையும் நமக்கு புரிய வச்சிடும். நாம கேள்வி கேட்கிற சிஸ்டம்ல இருந்து ஒரு வேலையை செய்ய சொல்ற சிஸ்டம்க்கு மாறிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. அதாவது ChatGPT இனிமே ஒரு கூகுள் மாதிரி பதில் சொல்ற டூல் மட்டும் கிடையாது. அது நமக்காக வேலை செய்யற ஒரு அசிஸ்டன்ட், ஒரு செயல்பாட்டு இயந்திரமா மாறப்போகுது. இதுதான் ChatGPT ஆப் டைரக்டரிக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிளான். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், ஏற்கனவே ஜிபிடி ஸ்டோர்னு ஒன்னு வந்து பெருசா போகலையே, அப்போ இது மட்டும் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? நீங்க கேட்கறது கரெக்ட் தான். அந்த பழைய ஸ்டோர் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் அதுல குவாலிட்டியே இல்ல. அதை உருவாக்குன டெவலப்பர்ஸ்க்கும் எந்த பணமும் கிடைக்கல. ஆனா அந்த தோல்வியிலிருந்து ஒரு பெரிய பாடம் கத்துக்கிட்டு இந்த தடவை ஓப்பன்ஏஐ ரொம்ப தெளிவான பவர்ஃபுல்லான ஒரு பிளானோட வந்திருக்கு. முன்னாடி இருந்த கஸ்டம் ஜிபிடிஸ் ஒரு கண்ட்ரோலே இல்லாத தரம் குறைஞ்ச ஒரு பெரிய குழப்பமா இருந்துச்சு. ஆனா இந்த புது ஆப் டைரக்டரி அப்படி கிடையாது. இங்க வர்ற ஒவ்வொரு ஆப்பும் முறையா ரிவ்யூ செய்யப்படுது. ரொம்ப கடுமையான குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமா இது எல்லாமே கோட் பேஸ்ல உருவாக்கப்படுது. அதனால இது ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜியோட இருக்கு. இது ஏதோ ஒரு சோதனை முயற்சி கிடையாது. இதுல யார் யார் பார்ட்னர்ஸா இருக்காங்கன்னு பாருங்க. ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக், ஊபர், கேன்வா, அடபி போட்டோஷாப், ஜிமெயில், கூகுள் டிரைவ். இவங்க எல்லாம் ஏதோ சின்ன கம்பெனிங்க இல்ல, நாம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற பெரிய பிராண்ட்ஸ். இதுவே இந்த பிளாட்ஃபார்மோட சீரியஸ்னஸ்க்கு ஒரு பெரிய ஆதாரம். இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்பவே ஸ்மார்ட். அதுக்கு பேரு MCP, அதாவது மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால். சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ எல்லா போனுக்கும் ஒரே USB-C சார்ஜர் வந்த மாதிரி தான் இது. ஒரு டெவலப்பர் ஒரு ஆப் உருவாக்குனா அது ChatGPTல மட்டும் இல்ல, சின்ன சின்ன மாற்றங்களோட மத்த AI பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் ஒர்க் ஆகும். இதனால டெவலப்பர்ஸ் யாருக்கும் பயப்பட தேவையில்ல. எல்லாரையும் உள்ள கொண்டு வர OpenAI போட்ட ஒரு செம்ம ஸ்மார்ட்டான மூவ் இது. இந்த ஒரு லான்ச் டெக் உலகத்துல ஒரு புது போருக்கான தொடக்க மணி அடிச்சிருக்கு. 90கள்ல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்கும் நெட்ஸ்கேப்புக்கும் நடந்த பிரவுசர் வார் மாதிரி, 2010கள்ல ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்கும் நடந்த மொபைல் வார் மாதிரி, இப்போ AI உலகத்தோட அடுத்த சிம்மாசனத்துக்கு யார ராஜாங்கிறதுக்கான ஒரு பெரிய போர் அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒவ்வொரு பெரிய கம்பெனியும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுது. கூகுளும் சரி, மைக்ரோசாஃப்டும் சரி, அவங்களோட ஒர்க் ஸ்பேஸ், ஆஃபீஸ் 365 மாதிரி சொந்த தயாரிப்புகளை இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்க ஏஐயை பயன்படுத்துறாங்க. இதுக்கு பேரு வெர்டிக்கல் இன்டகிரேஷன். ஆனா ஓப்பன்ஏஐயோட பிளான் வேற. அது ஹாரிசான்டல். அதாவது அவங்க எல்லா சர்வீஸ்க்கும் ஒரு பொதுவான நுழைவாயிலா மாற பார்க்கறாங்க. இது பார்க்க ஆப்பிளோட ஆப் ஸ்டோர் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்கு. ஆப்பிள் எல்லா ஆப்ஸையும் உருவாக்கல, ஆனா ஆப் ஸ்டோரை கண்ட்ரோல் பண்றது மூலமா மொத்த சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி தான் ஓப்பன்ஏஐயும். அவங்க எல்லா சேவைகளுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸா, ஒரு நுழைவாயிலா இருக்க நினைக்கிறாங்க. இந்த ஒரே ஒரு மூவ் ஆப்பிள் மற்றும் கூகுளோட $44 பில்லியன் வருமானத்தை காலி பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப புரியுதா இது எவ்வளவு பெரிய கேம்னு? சரி, இந்த பெரிய கம்பெனிங்க சண்டையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சாதாரண யூசரா நமக்கு இதனால என்ன நல்லது, அதே நேரத்துல இதுல என்னென்ன ரிஸ்க் இருக்கு, வாங்க அத பத்தி நேரடியா பேசுவோம். இதோட பவரை ஒரு சின்ன உதாரணத்துல பார்க்கலாம். நீங்க ஒரே ஒரு கமெண்ட் தான் கொடுக்கணும். நேத்து சேல்ஸ் ரிப்போர்ட் ஒரு பிரசன்டேஷனா மாத்தி எனக்கு ஒரு காஃபி ஆர்டர் பண்ண, அவ்வளவுதான். ChatGPT ஆட்டோமேட்டிக்கா உங்க கூகுள் டிரைவ்ல இந்த ரிப்போர்ட் எடுக்கும், கேன்வால ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணும், அப்படியே டோர் டேஷ்ல உங்க காஃபியும் ஆர்டர் பண்ணிடும். யோசிச்சு பாருங்க, 4-5 ஆப்பை திறந்து மாத்தி மாத்தி பண்ற வேலையை ஒரே ஒரு வரியில முடிக்க முடிஞ்சா நம்மளோட டைம் எவ்வளவு சேவ் ஆகும். ஆனா இங்க தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதுதான் பிரைவசி, அதாவது தனி உரிமை. நீங்க ChatGPT கிட்ட பேசுற உங்க உரையாடல்கள்ல இருந்து எவ்வளோ டேட்டாவை இந்த மற்ற ஆப்ஸ் பார்க்க முடியுங்கிறதுல இன்னும் எந்த தெளிவும் இல்லை. ஒரு சர்வேல 81% மக்கள் AI டேட்டா கலெக்ஷன்ல இருக்கிற ரிஸ்க், அதனால கிடைக்கிற நன்மைகளை விட அதிகம்னு நினைக்கிறாங்க. இந்த பயம் நிச்சயமா ஒரு முக்கியமான கவலை தான். ஓகே, இந்த மாற்றம் யூசர்ஸ்க்கு மட்டும் இல்ல,
டெவலப்பர்ஸுக்கும் புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கதவை திறந்து விட்டுருக்கு. இது அடுத்த தங்க வேட்டைன்னு சொன்னா கூட தப்பில்ல. இது ஏவோ மிகைப்படுத்தி சொல்ற வார்த்தை கிடையாது. இந்த டைம்லைனை கொஞ்சம் நல்லா பாருங்க. 2008ல ஆப்பிள் ஆப் ஸ்டோர் வந்தப்போ யாருமே அதை பெருசா கண்டுக்கல. ஆனா 2 வருஷத்துல இன்ஸ்டாகிராம், ஆங்கிரி பேர்ட்ஸ் மாதிரி ஆப்ஸ் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாங்க. இப்போ 2025ல சாட் ஜிபிடி ஆப் டைரக்டரி வந்திருக்கு. அப்போ 2027ல அந்த கேள்விக்குறி இருக்கிற இடத்துல உங்க ஐடியா கூட இருக்கலாம். இது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு. நீங்க ஒரு பெரிய கோடிங் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஒரு நல்ல ஐடியா இருந்தா போதும். உதாரணத்துக்கு டாக்டர்ஸ்கோ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ்கோன்னு குறிப்பிட்ட துறைகளுக்கு தேவையான டூல்ஸ் உருவாக்கலாம். இல்லனா நம்ம டெய்லி வேலைகளை ஆட்டோமேட் பண்ற சின்ன சின்ன ஆப்ஸ் உருவாக்கலாம். இப்போ இந்த ஃபீல்டு புதுசா இருக்கு. அதனால முதல்ல வர்றவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரி, நாம இவ்ளோ நேரம் பேசினதை சிம்பிளா சுருக்கி பார்க்கலாம். நாம கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ற விதத்துல ஒரு அடிப்படையான மாற்றமே நடக்க போகுது. இதுவரைக்கும் நாம பேசினதோட முக்கியமான சாராம்சம் இதுதான். பல வருஷமா நாம கம்ப்யூட்டரோட மொழிய, அதாவது கிளிக்குகள், ஸ்வைப்ஸ், மெனுக்களை கத்துக்கிட்டோம். ஆனா இப்போ முதல் முறையா கம்ப்யூட்டர் நம்ம மொழிய, அதாவது நம்ம பேச்சை கத்துக்கிட்டு இருக்கு. OpenAI எல்லாத்துக்கும் ஒரு புது இன்டர்ஃபேஸா மாற முயற்சி பண்ணுது. இது யூசர்ஸ்க்கு பயங்கரமான வசதியும் டெவலப்பர்ஸ்க்கு பெரிய வாய்ப்பையும் கொடுக்குது. ஆனா பிரைவசி மட்டும் ஒரு பெரிய கேள்விக்குறியா நிக்குது. அடுத்த 36 மாசத்துல, அதாவது 3 வருஷத்துல நம்மள பல பேர் இந்த மாதிரி பேசிதான் நம்ம டிஜிட்டல் வேலைகளை முடிப்போம். இது ஏதோ ஒரு கணிப்பில்ல, இது இப்போவே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த மாற்றத்துல நீங்க ஆளா இருந்து ஜெயிக்க போறீங்களா, இல்ல எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பின்தொடர போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.